வணக்கம் உறவுகளே. நான் காலையில் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போய் திருநீர் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாசல் தொளிச்சு கோலம் போட்டு அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். லேட் ஆயிடுச்சுன்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னா காப்பி குடிக்காதீங்க உடம்புக்கு கெடுதல் சொல்ல வேண்டிய வயசில் எந்திரிச்சோன்னா நானே பாருங்கள் காப்பி தான் குடிக்கிறேன், கலக்கிறேன். காப்பி கலக்கி குடிச்சிட்டு அடுத்தது தட்டைப்பயிர் குழம்பு கேரட் பொரியலெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். காஃபி நல்லா சூடாக ஆற்றி குடித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தட்டைப்பயிர் சுத்தம் பண்ணி தட்டைப்பயிர் சுடுதண்ணியில் சேர்த்தியாச்சு. தக்காளி அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிறத சுரண்டி எடுத்துகிட்டு விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி வச்சாச்சு. குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் எடுத்து வச்சுருவேன். நான் எப்போவுமே எதுக்குமே வெயிட் எடுத்து வச்சுருவேன், வேணுங்கிற டப்புன்னு எடுத்து போட்டுக்கலான்ட்டு. பாயில் வருதான்னு பார்க்கணும், பாயில் வந்தால் தான் போடணும் வெயிட்டு. பாயில் வந்துருச்சு, போட்டுட்டேன். கேரட் ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் கழுநீர் தண்ணியில் அரிசி கழிஞ்ச தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மேல் தோலை சுரண்டி எடுத்துடணும். அதில் மருந்து அடித்தது இருக்கலாம், மண் வாசம் இருக்கலாம், அதனால் சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கணும். குறுக்கு வாக்கில் அரிஞ்சு நான் கொஞ்சம் ஜாமான விளக்குறதுக்கு இருந்தது, விளக்கிட்டு வரக்குள்ளே தட்டைப்பயிர் வந்துடுச்சு. இது பொரியலுக்கு கேரட் அரிஞ்சு இல்லைங்களா, வெங்காயம் மிளகாய் தாளித்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தாளித்து ஆவியில் வேக வச்சு அப்படியே மூடி வச்சு தண்ணி ஊற்றாமல் தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். இது தேங்காய், பொட்டுக்கடலை, கல்பாசி, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன், வெங்காயம் சேர்த்துட்டேன், கத்திரிக்காய் அரிஞ்சது சேர்த்துட்டேன். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டேன், பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ தண்ணியோடு கொஞ்சம் ஊற்றிட்டேன். அந்த தாளிச்சு இல்லைங்களா வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் அதில் ஊற்றிட்டு தட்டைப்பயிர் கொஞ்சம் மசிச்சு ஊற்றிட்டு மசிக்காமையும் கொஞ்சம் போட்டுட்டேன். இது மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துகிட்டு வெங்காயம் மிளகாய் தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அந்த இதுலேயே வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்தாத மாதிரி இது கொஞ்சம் போட்டு அரைச்ச கலவையும் சேர்த்துட்டு அதில் இது ரசத்துக்கு தட்டைப்பயிர் ரசத்துக்கு ரசப்பொடி, பெப்பர் தூள், பெருங்காயம். இது இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இஞ்சி கொஞ்சம் ரசத்துக்கு சேர்த்துனா சூப்பராக இருக்கும். கரைச்சி புளியை ஊற்றுறேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே தட்டைப்பயிர் தண்ணியை தக்காளியோடு கரைச்சி உள்ளே ஊற்றி ரசம் ரெடி. ஒயிட் ரைஸு, தட்டைப்பயிறு குழம்பு, ரசம், கேரட் பொரியல், தயிர். சப்பாத்திக்கு நம்ம வச்ச இது பாருங்கள், சப்பாத்தி வச்சு காலையில்